சும்மா இருக்கிறதுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரொடக்டிவாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ க்ரியேட்டிவாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனால் சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறத சும்மா ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவோம். பட் இந்த விஷயம் வந்து இட்ஸ் நாட் எ கேஷுவல் திங். ஓகேவா? ஒரு ஆவரேஜ் ஹியூமன் அவனுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நாளாக சும்மா கழிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 26 நாட்கள். 6 36 பேலன்ஸ் 362 டோட்டல். என்னுடைய லைஃப் ஸ்பேனில் வந்து நீ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்தை வந்து நம்ம சும்மா உட்காந்தே கழிக்கிறோம். தூங்குறது, சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது இதெல்லாம் கணக்கில் வராது. இது போக சும்மா உட்காந்துருக்குது. ஆனால் சும்மா இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்டடாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு தருணம் தான் வந்து சும்மா இருக்கிறது. சரி, இப்படி சும்மா இருக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? சோம்பேறித்தனம். நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு மடித்து சோஷியல் மீடியா பார்க்குறீங்கன்னு சொல்லலாம், பார்க்குறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோஷியல் மீடியா பார்க்குறோம், படிப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, ஓகே. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிற இது. இதை கூட பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்கும். இந்த சும்மா இருக்கிறது வந்து இது ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனும் இருந்தால் சும்மா இருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் சம் ரிசர்ச் ஆர் சேயிங். ஓகேவா? இஸ் இட் ஓகே டு பி டூ நத்திங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓகேவா? எஸ், ஓகே. நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போதும் சும்மா இருக்க மாட்டீங்க. ஓல்டு பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளறிட்டே இருக்கும், மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குது, இந்த சுவிட்சு என்ன, அந்த இது இப்படி இருக்குன்னு மெயினாக இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கு இருக்குன்னா, வீட்டில் இருக்க டேடிஸ்க்கு தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. எதனால சும்மா இருக்கணும்? தூங்குறது சும்மா இருக்கிறதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தூங்குறப்போ வந்து நீங்கள் வந்து எதையுமே அப்சர்வ் பண்ண மாட்டீங்க, ஒரு அன்கான்ஷியஸாக இருப்பீங்க. பட் சும்மா இருக்கிறப்போ நம்ம வந்து கான்ஷியஸாக தான் இருப்போம். நம்மளால் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், சும்மா இருப்போம். ஓகேவா? சும்மா இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து சும்மா இருக்கிறதுனாலே ஒரு ஒரு ஃபியர் மாதிரி. ஓகேவா? எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து என்னன்னா, நம்ம சும்மா இப்படி சும்மாவே இருந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. சும்மா இருக்கிறது கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, நானே கடுப்புல இருக்கு, கொஞ்சம் சும்மா இருக்கியா. பாத்ரூமுக்கு ஃபோன் கொண்டு போகாத பீப்புளை பற்றி பேசுகிறேன். பாத்ரூம்குள்ளே போய் அந்த கதவை சாத்திட்டு அப்படி அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஒவ்வொரு சிந்தனையாக வரும். அன்னைக்கு அதை பண்ணணும், இன்னைக்கு இது பண்ணணும். காலையில் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் முந்தின தருவாய் இருக்குல்ல, அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டே தான் தூங்கிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு நைட்டு சும்மா தூங்கிட்டு இருப்போம். அப்போ இப்படி படுத்து கிடந்து இப்படி யோசிச்சுட்டு இருப்போம். உறக்கம் வந்து வராது, பட் வந்து மைண்டில் சிந்தனைகள் ஓடிட்டுருக்கும். அந்த டைமில் வரும் பாருங்க ஒரு சிந்தனை. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஒரு தப்போ, இல்லை வந்து ஒரு 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 அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை நமக்கே அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி அசிங்கப்படுற மாதிரி ஒரு மேட்ரு நடந்திருக்கும். அவ்வளோ நேரம் அவ்வளோ நாள் அந்த திங்கிங் இருக்காது. கரெக்டாக படுத்து தூங்கலான்னு போகும்போது அந்த திங்கிங் வந்து நிற்கும். இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து நமக்கு ப்ரொடக்டாக நிறைய விஷயம் தோணும். எனக்கு நான் சும்மா நிறைய நேரம் இருப்பேன். கிளாஸ்லேயே வந்து கிளாஸ் நடக்கலைன்னா இப்படி சும்மா இருந்துட்டு இருப்பேன். அப்படி யோசிச்சுட்டு எதையும் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ நான் யூடியூப் கண்டென்ட் போடுறேன்னு இந்த சும்மா இருங்கிற கண்டென்ட்டே வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஓகேவா? இது ஒன்றாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அப்போ நமக்கும் அதே மாதிரி சும்மா இருக்கிறப்போ நிறைய தாட்ஸ் உள்ளே ஓடும். நம்ம ரிலேட்டடாக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வரும். தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறோம். அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த இதுவும் பண்ணாமல் சும்மா இருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நான் எத்தனை தடவை சும்மா இருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சேனல் நேம் மாற்ற போகிறோம். ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
She didn't have to